السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: حتى إذا جاء أحدكم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة وهو قائلها. இன்னும் மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, வல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மனிதன் இந்த பூமியில் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு விதியாக்கியிருக்கிற மௌத்தை தீர்மானித்து விட்டு தான் ஆயுள் காலத்தை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இந்த பூமியில் பிறக்கிற எந்த ஒரு ஜீவராசிக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று மௌத். இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கம் மட்டும்தான் நம் வாழ்நாள் எல்லா காரியங்களிலும், என் திருமண விழாக்களில் கூட மௌத்தை பற்றி அறிஞர்கள் உரையாற்றுவார்கள். பிற சமூகம் அதுபோன்று மகிழ்ச்சியான நாட்களில் பேசினால் அபசகுனமாக கருதுவார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் மறுமையை நம்பிக்கை கொண்ட நன்மக்களை உருவாக்கி இருக்கிற இந்த சான்று எல்லா நிலைகளிலும் ஒருவன் மரணத்தை கண்முன்னே நிறுத்தி வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிற அழகிய வாழ்க்கை தான், அழகிய மார்க்கம்தான் இஸ்லாம். நம் ஆயுள் காலங்கள் வேகமாக கரைந்து போகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உணராத அளவுக்கு எப்படி வைக்கிறான்னு கேட்டால், வினாடி வினாடியாக ஆயுளை கரைக்கிற காரணத்தினால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. நம் காலங்கள் கரைந்து போயிருக்கிறது என்பதை, கரைந்து கொண்டே இருக்கிறது என்பதை சட்டுன்னு ஓப்பனாக பார்த்தா தெரியாது. ஒரு நாள் போயிட்டு ஒரு மாதம் போயிட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயிலை எப்படி அழகாக கரைக்கிறான்னு பாருங்கள். வினாடி வினாடியாக கரைச்சிக்கிட்டே வருவான். ஸோ அதனால் அதை ஃபீல் பண்ணி டக்குன்னு அதை கண்டுபிடிக்கணும், பிடிக்கணும்னு நினைக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய பெரிய மகத்தான அத்தாட்சி அது. அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சி. நேற்று 10 வயசு, இன்றைக்கி 20 30 வயசு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை என்ன செய்வான், அப்படி எப்படி கரைஞ்ச பொண்ணு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஆயிலை அல்லாஹ் என்ன செய்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டே வருகிறான். நிச்சயிக்கப்பட்ட ஒன்று
அதற்கான தயாரிப்பு என்பது திருமணம் என்றாலும் சரி, எந்த நிகழ்வு என்றாலும் சரி, அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாம் மனிதன் துல்லியமாக செய்கிறோம். தன் மகளுக்கு திருமணம் அல்லது மகனுக்கு திருமணம் என்றால் தயாரிப்புகள் தடபுடலாக இருக்கிறது. எந்த குறையும் வந்துவிடக்கூடாது. விருந்தாளர்களிடத்திலும் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது. நாம் சம்பந்தம் கொண்ட இடத்திலும் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மனிதன் திட்டமிட்டு கச்சிதமாக ஒரு விழாவின் திருமண விழாவோ எந்த ஒரு நிகழ்ச்சியை அவன் நடத்துகிறான். இது மனிதன் திட்டமிட்ட காரியம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் திட்டமிட்ட காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டமிட்ட காரியத்திற்கும் நம்மிடத்திலே பொறுப்பை சாட்டிவிட்டான். இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பாக நின்ன தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லா, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் தயாரிப்பு தக்வா, இறையச்சம்தான். ஹக்க துக்காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இந்த வாழ்கிற காலத்தில் அல்லாவை எவ்வளவு பயப்பட அஞ்ச வேண்டுமோ அது அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீமாக அன்றி மௌத்தாகி இங்கே வந்து விடாதீர்கள். இங்கே அல்லாஹ் தடையும் போட்டுட்டான். முஸ்லீமாக இல்லாமல் இங்கே வந்துடாதீங்கப்பா, மௌத்து ஆகிறாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கான தயாரிப்புகளை எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் வரையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நமது திட்டமிடல்கள் மிக கச்சிதமாக உலக விஷயங்களில் இருக்கிறது. உலக விஷயங்களில் நமது திட்டமிடல் மிக கச்சிதமாக இருக்கிறது. எப்படி? கணவன் மனைவியுமாய், இன்னும் சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட ஐடியா கேட்டு செய்கிறது வீட்டில், எப்படி நிகழ்வுகளுக்கு. ஆனால் மரணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்திருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. எல்லா ஆத்மாவும் உணர்ந்திருக்கிறது. முஸ்லிம் என்பவன் அதை கூடுதலாக உணர்ந்திருக்கிறான் என்றால் அதற்கான தயாரிப்புகளை அல்லாஹ் நல்லடியார்களே நாம் எப்படி துல்லியமாக வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கிற அமர்வாகத்தான் இந்த ஜும்மா இருக்கும். தலைப்பே இப்போ மவுத்து வந்தால் சந்திக்க தயாராகலாம். அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டுட்டு இந்த சபையில் நீங்கள் உட்காருங்க. நானும் பேசும்போது நானும் என்னை உணர்ந்து கொண்டே நான் பேசுகிறேன் இந்த இடத்துல. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை உண்மையிலே இருக்கா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த வாழ்க்கை உண்மையிலே அப்படித்தான் நம்ம வைத்திருக்கிறோமா? நாம் மரணத்தையோ மறுமையோ நாம் மிக அலட்சியமாக கருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு நாம் செய்வதெல்லாம் சரி என்று ஏன் படுகிறது கேட்டால், நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம்மோடு சமகாலத்தில் வாழ்கிற மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களோடு ஒப்பிட்டும் பார்க்கிறோம். அவர்களோடு நாம் பெட்டராக இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அவரை விட கூடுதலாக நம்ம சமூக சுமைகளை சுமந்திருக்கோம்னு நினைக்கிறோம். ஆகவே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணமாக காண்பிக்கிறான். பாருங்கள், இந்த தூதர்கள் என சத்தியத்தை கொண்டு வந்த போது எவ்வாறெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். வாழ்க்கை என்பது நபிமார்கள் அது எப்படி அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொண்டார்கள், பலனுள்ளதாக பயனுள்ளதாக ஆக்கி கொண்டார்கள். தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே அவர்கள் வாழ்ந்ததை உமக்கு நாம் முன்னுதாரணமாக காட்டுகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு இறை தூதருக்கே அல்லாஹ் முன் சென்ற நபிமார்களை அல்லாஹ் செய்கிறான், முன்னுதாரணமாக காண்பிக்கிறான். ஆக இறைத்தூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் எந்த நொடி பொழுதையும் வீணடித்ததாக நீங்கள் நானும் பார்க்க முடியாது. இருந்தால் அதான் நான் சொன்னேன், நாம் சமாதானம் ஆகிக்கொள்வதெல்லாம் நம்ம பெட்டராக நமக்கு நாமே தெரிகிற காரணம் ஏதென்றால், நாம் வாழ்கிற சமகாலத்தில் பார்க்கிற சோம்பேறி முஸ்லீம்களை, ஒன்றும் செய்யாத முஸ்லீம்களை, அரைகுறையாக செய்துவிட்டு பெருமையடிக்கிற முஸ்லீம்களை பார்த்து அவனை விட கம்பேரேட்டிவாக நான் நல்லா இருக்கிறேன், நான் நிறைய அமல் செய்கிறேன் என்று எண்ணி ஏமாந்து போகிறோம். இது உலகம் வெறும் ஏமாற்று வேலைதான். இந்த உலகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த உலகம் உங்களை மயக்குவதும் ஏமாற்றுவதும் தான். உலகம் கிளீனாக உங்களை ஏமாற்றிடும். ரொம்ப கவனமாக இருங்க. அடிப்படையான முதல்ல இந்த பரீட்சையில பாஸ் ஆவதற்கு ஒரு வழியை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்றான், அல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸ பில் ஹக் வதவாஸ பிஸ் ஸப்ர். அல்லாஹ் அடிப்படை பேசிக்காக சொன்னான், எப்பா ஜஸ்ட் பாஸ் ஆகிக்கிடுங்க, நஷ்டம் இல்லாமல் எஸ்கேப் ஆகிற ஒரு சின்ன விஷயத்த சொல்கிற மாதிரி ஜஸ்ட் பாஸ் ஆக படிங்க.
காலத்தின் சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடி ஓங்கி அடிச்சான். இந்த சத்தியத்தின் வேல்யூ நமக்கு தெரியாது, நாம் முஸ்லிம்களும் உணர்ந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் எடுத்தோடனே ரிசல்ட் சொல்றான், நீ நஷ்டம் ஆயிட்டீங்கப்பா, நஷ்டம், நீங்க நஷ்டவாளிகள் சொன்ன உடனே அப்படி நிறுத்திக்கிடுங்க. அல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நீங்க நஷ்டவாளிகள் அப்படி நிறுத்திக்கிடுங்க, அடுத்த வசனத்துக்குள்ள போகாதீங்க. எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை ஒரே நேரத்தில் இறக்காம, தொடர்ந்து இறக்காம, காலத்தின் சத்தியம் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று நிறுத்தியிருந்தான் வைங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க. சஹாபாக்கள் தேம்பி அழுது விடுவார்கள், இன்னும் எங்கள் வாழ்க்கை நஷ்டமடைந்து விட்டதா என்று. பின்னர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எப்பா யாரெல்லாம் நஷ்டம் இல்லை என்று தெரியுமா, நஷ்டம் இல்லை என்று தெரியுமா சொல்லிட்டு, இல்லல்லதீன ஆமனு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், வஅமிலு ஸாலிஹாத், நல்லறங்கள் புரியுங்கள், நீங்கள் சத்தியத்தை கொண்டு வத்தவாஸ பில் ஹக், சத்தியத்தை சொல்லுங்கள், வத்தவாஸ் பிஸ் ஸபர், நீங்கள் பொறுமையை கை கொள்ளுங்கள், நீண்ட பொறுமையை கை கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் நீங்கள் பாஸ் ஆகிவிடலாம். அப்போ மரணத்தை நாம் இந்த நேரத்தில் மௌத்து வந்தால் கூட நாம் தயாரிப்புன்னு சொல்லக்கூடிய மக்கள், இன்னல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை எப்படி எடுத்திருக்கோம் தெரியுமா? அந்த ஈமான் என்பதை வெறுமன வார்த்தையால் மொழிகிற நம்பிக்கையாக நாம் கருதுகிற காரணத்தினால் ஈமானுக்குள்ள செயல்பாடுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முன்வரவில்லை. நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், அல்லாஹ்வுடையார்களே, தயவு செய்து பல ஆண்டுகள் ஓதி படித்த ஆளுங்களிடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கேட்டுங்கள் அல்லது எழுதி தர சொல்லுங்கள். ஈமானுக்கு 60 முதல் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதெல்லாம் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. ஏன்னா எனக்கும் தேவைப்படுகிறது, நான் அந்த கிளைகளை ஏற வேண்டும், அந்த கிளைகளின் கனிகளை பறிக்க வேண்டும், அதன் பிறகுதான் என் உயிர் பிரிய வேண்டும், அல்லாஹ்விடம் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு புரியவில்லையா? நான் சட்டுன்னு உணர்ச்சிசப்படுற காரணம் தெரியுமா? மாயாவே இருக்கு, எல்லாம் ஹதீசுகளாக இருக்கு, வார்த்தைகளாக இருக்கு. என்னப்பா 70 கிளைகள் போல்டு எழுதுங்கப்பா, 70க்கும் மேற்பட்ட கிளை, அறிஞர்கள் தானே நீங்கள், ஏன் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிங்க? என் ரப்பல் ஆலமீன் கேட்பானே, நீ ஆய்கள் தீன ஆமனும் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னா அந்த ஈமானின் விளைச்சல் வந்துருமே. ஈமான் என்ற விதையும் மரமும் அல்லவா, அதுல இருந்து கிளைகள் 60 கிளைகள் சடசடன்னு உதிர்ந்து பறந்து விடிஞ்சு வரணுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாம நான் எப்படி இந்த உலகத்தில் நான் முஸ்லீமாக ஈமான் கொண்டு என்று சொல்வது எப்படி? ஜஸ்ட் பாஸே கஷ்டங்க இஸ்லாத்துல. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் லேசாக சொல்றாங்க. ஏனென்றால் நானும் நீங்களோ தேடி பிடித்து இந்த மார்க்கத்தை கண்டுபிடித்தவர்கள் அல்ல, ஈமான் கொண்டவர்களும் அல்ல. இதெல்லாம் நம்மளுடைய எந்த ரிஸ்க் நம்ம எடுக்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மூமினான தாய் தந்தைக்கு பிறந்த காரணத்தினாலே அதை தந்துட்டான், அல்லது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் நாடியவரை தேர்ந்தெடுக்கிறான், நான் நம்மையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் சொன்னான், உங்களை நாமே இந்த மார்க்கத்தில் தேர்ந்தெடுத்தோம். சூரா ஹஜ்ஜில் கடைசி வருஷத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்களை நாம் இந்த மார்க்கத்தில் நாமே தேர்ந்தெடுத்தோம் என்கிறான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில இப்ப மௌத்து தான் நான் ரெடின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? கையில என்ன இருக்குன்னு நினைக்கிறோம் சொல்லுங்க? ஒன்றுமே இருக்காது. திரும்ப திரும்ப சொல்லிட்டே வர ஒன்றுமே இருக்கா சகோதரர்களே. வாழ்க்கையை அல்லாஹ் உங்கள் ஆயுளை நான் விசாரிப்போம், உங்கள் ஆயுள் காலத்தை நான் விசாரிப்போன்னு சொல்லிக்கிட்டே வரனே. ஏன் இது சொல்றான்? இதை ஏன் சொல்றான்? எப்ப இந்த சம்பவம் நடக்க போகுது? நான் சொன்னேன் அல்லவா, வினாடி வினையா கரையுது. எனக்கு உங்களுக்கு கரைகிற ஷேப் தெரிய மாட்டேங்குது, கரைஞ்சி போற கண்டுபிடிக்க முடியல. ஆனா அல்லாட்ட இருக்கு. அல்லாட்ட வினாடி நிறுத்தி பாஸ் பண்ணி காமிப்பான். இந்த வினாடி உன் கண் இங்க திருப்பி, இந்த வினாடி இதை இப்படி பார்த்து, இந்த வினாடி இதை செய்தா, இந்த வினாடி இதை இப்படி டக்குன்னு பாஸ் பண்ணி காட்டுவான். நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் மறந்துருக்கோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ் எதையும் மறப்பவன் அல்ல. ஞாபகத்துல வச்சுக்கிடணும், அல்லாஹ் எதையும் மறப்பவன் அல்ல. இதில் இந்த காரியங்களில் இந்த வாழ்ந்த இன்னென்ன வினாடிகள் அல்லாஹ்விடத்தில் எவையெல்லாம் நமக்கு பயனுள்ளதாய் அமைந்தன என்று மனிதனால் சிந்திக்க முடியுமா? நமக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறதா? ஆனால் ஈமானை வலிமை இருந்தால் அதை உணர முடியும். ஈமானை வலிமை இருந்தால் உணர முடியும். நான் திருப்பி சொல்றேன், அல்லாஹ்வுடையார்களே, முஸ்லிம்கள் பிற மதத்தவர்களை போன்று மார்க்கத்தை போன்று என்ன செய்யக்கூடாது? மௌத்தை எதிர்கொள்ளக்கூடாது. மனிதன் நஷ்டவாளியாகத்தான் இது அல்லாஹ் சொல்றானே, அப்ப அந்த நஷ்டவாளி நான் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக முனைப்போடு வாழமா வேண்டாம்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற ஹதீஸை படிச்சு பாருங்க. மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர்ல சொல்றாங்க, முஹம்மதே, நீங்கள் விரும்பியவாறு வாழுங்கள்,
ஆனால் நீங்கள் ஒரு நாள் மரணித்து விடுவீர்கள். இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணிவிடுங்க. யார் சொன்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக ஹதீஸில் குதுஸில் வரக்கூடியது. நீங்கள் விரும்பியவாறு வாழுங்கள், நீங்கள் ஒரு நாள் மௌத்தாகி விடுவீர்கள். நீங்கள் விரும்பியவர்களை நேசியுங்கள், நிச்சயமாக அவர்களை நீங்கள் பிரிந்து விடுவீர்கள். நீங்கள் விரும்பியவாறு செய்யுங்கள், அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைத்துவிடும். நல்லதோ கெட்டதோ, நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது, அதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைத்துவிடும். அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை வந்துட்டு அல்லாஹ் குர்ஆன் யாரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து. அல்லாஹ் குர்ஆன் அதே மாதிரி ஹதீஸ்ல அறிந்து கொள்ளுங்கள் வந்தா அது ஃபோக்கஸிங்காக சொல்ற வார்த்தை, அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மூமினின் கௌரவம் என்பது இரவு தொழுகை. ஒரு மூமினின் கௌரவம் என்பது இரவு தொழுகை, தஹஜ்ஜத். அவனது கண்ணியம் என்பது பிறரிடத்தில் தேவையற்ற வாழ்வது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான் ஏன் சொல்லுன்னா, டெய்லி வர நாளில் ஒரு போர்ஷனை பற்றி இஸ்லாம் பேசுது. லாஸ்ட் நைட், கடைசி இரவு நீங்கள் எப்படி கழிக்கணும், ஒரு மூமின் கண்ணியத்தோடு வாழணும்னு நினைச்சா, அப்போ கண்ணியத்தோடு தானே மரணிப்பான். அப்படி என்றால் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுங்கள். நீங்கள் தஹஜ்ஜத் தொழுக. ஒரு மூமினின் கண்ணியம் என்பது இரவு தொழுகை தான். தஹஜ்ஜத்னு வருது, கரெக்டாக வருது இல்லை, இரவு தொழுகை தான். அவன் கௌரவம் என்பது பிறரிடத்தில் தேவையற்று வாழ்வது. அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுது. நீ விரும்புகிற வரைக்கும் வாழுங்கப்பா, எப்படி வேணாலும் வாழுங்க, ஏன்ட்ட ஒரு நாள் நீங்கள் வந்துடுவீங்க. நீ விரும்பியவரை நேசிங்க. இந்த உலகத்தில் பாசம், மனைவி பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசம் சரி, அதெல்லாம் பிரித்து துண்டா எடுத்துரும். உலக இன்பங்களை துண்டித்து விடும், மரணத்தை ஞாபகம் பண்ணும். உலக இன்பங்களெல்லாம் துண்டிச்சு தூர எடுத்து மரணத்தைகள் ஞாபகம் ஊட்டுங்கள். சுபஹானல்லாஹ். அவர் விட்டு சென்ற செல்வம் இருக்கு, அவர் விட்ட பிள்ளைகள் எல்லாமே இருக்கு. ஆனால் இன்னும் ஆக்ஷனில் இறங்க போகுது யாரு? உயிர் தான் போயிட்டேன். மௌத்து வந்தால் என்ன செய்கிறது? சந்திக்க தயாரான கேள்வி கேட்டிருக்கமே, என்ன செய்ய போகுது? அதுக்கு என்ன செய்யணும் யாரா சொல்லுங்க. இந்த சபை புரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பு முறை புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். உங்கள் பிள்ளைகள் இருக்கு, உங்கள் செல்வம்லாம் சுற்றி இருக்கு, உங்களை கிடத்திய கட்டையில சாத்திட்டான், ரப்பல் ஆலமீன் சாத்திட்டான், கிடத்திட்டான். வெள்ளை துணியை போட்டு நம்மளை இறுக்கி டைட்டாக கெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பண்ணலாம். நான் விட்டு சென்ற நல்லறங்கள், சதக்கத்துல் ஜாரியா. நம்ம பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருந்தால், நாம் கிடத்தப்பட்ட பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக நற்பலனை இந்த ஆத்மா, இந்த பூமியில் உள்ள ஆத்மாவாக இல்லை, பர்சக் வாழ்க்கையில் உள்ள ஆத்மாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்யும். மன்னரை வாசிகள் இயங்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு மன்னரை வாசிகள் இயங்குகிறார்கள். விருந்துக்கு இயங்குவனை போன்று, ஒரு ஏழையோ பசித்தவனோ விருந்துக்கு எப்படி இயங்குவான் அதை போன்று மன்னரை வாசிகள் இயங்குகிறார்கள். எதற்காக தெரியுமா? ஒருவரை உங்களின் துவாக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முன் சென்றவர்களுக்காக என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். உங்களோட தந்தையோ தாயோ அல்லது தாய் வழி தந்தையோ நெருங்கிய உறவுகளோ அல்லது உங்கள் உற்ற மார்க்க நண்பர்களோ ஞாபகப்படுத்துங்க. தயவு செய்து ஞாபகப்படுத்துங்க. அந்த சகோதரர்களுக்காக அல்லது உங்கள் உறவு தந்தை தாய் தந்தைகளுக்காக. ஹலோ, உங்களுக்கு நமக்கு அம்மாவும் அப்பாவும் பெருசாலாம் செஞ்சுருக்க வேண்டாங்க. பெருசாக எதுவுமே செஞ்சுருக்க வேண்டாம். சொத்தை விட்டுருக்க வேண்டாம். படிப்பு கூட தராம விட்டுருக்கான். ஏன்னா அவங்களோட படிப்பு இல்லை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வந்தார். ஹஜ்ஜுடைய காலம், தவாப் நடக்குது. தவாப் நடந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்ச ஒரே ஹஜ்ஜா தான். தவாப் நடக்குது. அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் மரணத்தின் வாசல் நெருங்குற வயசாயிட்டு அவளால் நடக்க முடியல. ஆக என் தாயை நான் தோளில் சுமந்து கொண்டு நான் தவாப்பு செய்தேன். யா ரசூலுல்லாஹ், 7 முறை தவாப்பு செய்தேன். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? நான் நன்மை செய்தேன் நான் என்று கேட்டார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரே ஒரு பதில் தான், என் தோழரே, நீயோ உன் தாய் மரணித்து விடுவாள் என்று அச்சத்தின் காரணமாக அவளை நீ சுமந்து கொண்டு தவாபு செய்தாய். அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் உன் தாயை உன்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்தால் நீ மரணித்து விடுவாய் என்பதற்காக அல்ல, நீ வாழ வேண்டும் என்பதற்காக உன்னை சுமந்து எடுத்தால். உன் தாய் வயிற்றில் நீ ஒரு முறை உருண்டு பிறண்டாய் அல்லவா, ஒரே ஒரு முறை உருண்டு பிறண்டாய் அல்லவா, அதற்கு ஊடாக இந்த பூமியில எதுவும் சமமாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அதற்கு சமமாக கூட எதுவும் இல்லை என்றார்கள். ஏன் சொல்றேன்னு தெரியுதா? அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரிய காரியம் பல இருக்குது. துவாக்கல்ல பெற்றோர்களை பலமா சேர்த்துக்கிடுங்க. போற போகல உலகத்துக்கு கேட்கிற துவால நிறைய துவாக்களை ஓண்டு ஓரத்தில் உங்க அம்மாவும் பாப்பாவும் கேட்காதீங்க முட்டாள்களை. தாய்க்கு அப்படி போற போக்குல கேட்காதீங்க. நான் ஐசியூல ஹாஸ்பிட்டல்ல பல நாட்கள் முடியாம உள்ள கிடந்த போது இந்த தாய் பரிதவிச்சிருப்பா பாரு. தகப்பன் தன்னிடத்தில் காசு இல்லாத எத்தனைப்பட்ட கையேந்தி செல்வத்துக்காக ஓடி இருப்பான். என் மகன் ட்ரீட்மெண்ட்டுக்கு, என் பிள்ளை ட்ரீட்மெண்ட் ஓடி இருப்பான் பாரு இந்த தந்தை. அது எவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்பான். ஒருத்த வார்த்தை ரப்பிர் கமா ரப்ப யானி சகிரா ஃபைல் போஸ். என்னடா துவாசை, என்னடா நன்றி கட்டத்தனம். இல்லை சரியா தப்பா? புரியுங்க. அப்போ கிடத்தி போட்டாச்சு. நம்ம பிள்ளைகள் துவா செய்யணும். நம்ம பிள்ளைங்கள் என்னப்பா ஒன்றும் செய்ய முடியாத அறிவுள்ளவன். அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க 5 விஷயத்தை சொல்லும்போது, மரணம் வருவதற்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை லைஃப் எண்ட் ஆயிரும். ஆனால் அதுக்கு பிறகு உனக்கு உன்னால செய்ய முடியாததுக்கு நீங்க தயார் பண்ணிட்டு போயிருப்பா. அறிவுள்ளவன் எதை செய்ய? அறிவுள்ளவன் சொல்லாத அறிவுள்ளவன் என்ன செய்வானா? அறிவாளியை பற்றி சொல்லும்போது அவன் தன் மரணத்தை முன்னிறுத்திய சகல காரியம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இப்போ இந்த வக்து தொழுகை நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜும்மா முடிஞ்சவன ஜும்மா தொழுகை ஸ்டார்ட் ஆகிடும். நம்மால் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியல. வல்லாஹி நான் சொல்றேன், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல. அதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? நீங்களே ஜெயிச்சதா ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் வைப்பீங்க. அந்த இந்த தொழுகை முன்ன டெஸ்ட் வைங்க. சலாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூர் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையின் போதும் இது பிரியாவிடையான கடைசி தொழுகை என்பதை போன்று தொழு என்றார்கள். எல்லாத்தையும் ஞாபகம் வரட்டாலும் லாஸ்ட் சஜிதாலாவது நமக்கு ஞாபகம் தான். நீங்க பாருங்க, ஒருவேளை நான் ஞாபகம் முட்டியது உங்களுக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்திலே அல்லாஹ் இந்த மௌத்தை சந்திக்கிற வாக்கியத்தை தரும். இல்லைன்னா இந்த உலகம் எவ்வளவு நம்மளை மிகச்சிருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இந்த உலகம் நம்மளை அப்படி காணாம பஸ்பமாக்கிடுவோம். என்றால் நாம் எடுத்த உரிமை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்ல தக்பீர் கட்டணும். எதை விட, எல்லாத்தையும் விட, இந்த உலகில் எல்லாவற்றையும் விட இறைவன் தான் பெரியவன் என்று தக்பீர் கட்டி உறுதிமொழி எடுத்து நின்றுட்டேன். படைச்சவன் ஒருத்தர் எல்லாமே ஞாபகத்துக்கு, படைத்தவனை தர எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களை. நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா எது நம்மளை மிகைக்குது? அல்லாஹ் சொல்றான், சைத்தான் பலகீன மனம் தான். அல்லாஹ்வை பலமாக நினைவுக்கு சைத்தான் அவனுடைய சூழ்ச்சி எல்லாம் ஏன்ட்ட செல்லாது அப்படிங்கிறான். அப்படின்னா நம்ம தொழுகையை அடிச்சு தூள் பறத்துறான் சைத்தான். சலாம் கொடுக்கும்போது அவன் உணர்ச்சியே வருது. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னா உலகம் மிகைக்குது. சைத்தான் நம்மளை புல்டா கிரிப்போட்டு இழுத்து புட்டிக்கிறான். நம்ம நல்லா தெரியுது. புரியுதா? மௌத்தாக சந்திக்க தயாரா இருக்கோமா? சில பேர் செய்தி சொல்லுவாங்க, ஹாப்பியா இருக்கும். அது மாதிரி நமக்கும் நடக்கணும்ல. சிலர் பயான் பண்றாங்க, சில கண்ணியமிக்க ஆளுங்கள் அறிஞர்கள் சொற்படி ஆற்றும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும்போது உயிர் போகுது. அந்த பயான்லே வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு வருது. இது நம்ம லைவா பார்க்குறோம். நமக்கு யாரெல்லாம் அந்த பாக்கியம் எனக்கு கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் சுஜூதிலே சுப்ஹான ரப்பியல் அலா என்று ரப்பை துதித்தவனாக உயிர் போகிற காட்சிகள் இருக்கு இல்லையா? சில குர்ஆனை ஓதி அழுது நிலையிலே அவர்கள் உயிர் பெறுகிறது. நமக்கு எப்படி நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த முஸ்லிமான வாழ்க்கையில் ஒரு ஆபத்து, ஈமானுக்கு பிறகு ஒரு ஆபத்து காத்திருக்கு. ஈமானுக்கு சேர்ந்து ஒரு ஆபத்தும் காத்திருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கிடு. ஒன்று முஸ்லீமான பியூர் வாழ்க்கை, இன்னொன்று நயவஞ்சகத்தனமான வாழ்க்கை, இரட்டை வாழ்க்கை, நயவஞ்சகத்தனமான வாழ்க்கை இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நயவஞ்சகமான மரணம் படைத்த மனிதர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத வாழ்வு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் மௌத்தாயிருவான், நான் முஸ்லீம் நினைச்சிட்டு எல்லாம் உட்காந்து ஜனாசா தொழுவாங்க, அழுவாங்க, எல்லாம் துஆலாம் செய்வாங்க.
என் ரிசல்ட் முனாஃபிக்காக இருந்தால், நயவஞ்சகனாக இருந்திருந்தால், அல்லாஹ்வியார்களே கவலையோடு யா அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை உன்னிடம், என் இதயத்தை நயவஞ்சகத்தனத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். கண்களின் மோசடியும் இதயங்களின் மோசடியும் நயவஞ்சகத்தனத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவா கேட்டது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இறைவா என் கண்கள் மோசடி பண்ணிடுது, என் இதயமும் நயவஞ்சகத்தனத்தில் மோசடி பண்ணுது, நயவஞ்சகத்தனமும் என்கிட்ட குடி கொண்டு வந்துடக்கூடாது ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்தார். எல்லாம் சும்மா நினைக்கிறோமா? நயவஞ்சகமான வாழ்வும் மரணம் நான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் முஸ்லிம்கள் வாழ்க்கை போயிருக்கு. அதான் எல்லாம் சொல்றான், எல்லாம் சரியாக செல்வதாக நாம் கருதி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வியார்களே எல்லாம் கரெக்டாக போயிட்டு நினைச்சிட்டே இருக்கோம். இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜெயிப்பான். இல்லை என்கிட்ட ஏதோ தவறு இருக்கு, யா அல்லாஹ் என்னை நீ சரிப்படுத்து, நெறிப்படுத்து, என்னை வழிப்படுத்து, இன்னும் அல்லாட்ட மன்றாடிக்கிட்டே இருக்கும் தான் ஜெயிக்க முடியும். நான் சரியா போய்கிட்டே இருக்கிறேன் என்று எண்ணத்தால் ஏமாந்து போய்விடக்கூடாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மாலை ஆகிவிட்டால் நீ காலை பொழுதை எதிர்பார்க்காதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சொல்றாங்க, நீ மாலை பொழுது ஆகிவிட்டா நீ காலை எதிர்பார்க்கிறாத, மாலை பொழுது அடைந்தால் நீ காலை பொழுது எதிர்பார்க்காதே. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒன்று உனக்கு நோய் வந்துடலாம், நோய் ஏற்படலாம் என்பதனால் உனது ஆரோக்கியம் பால்பட்டு போயிடும், அல்லது மௌத்து வந்து விடலாம். ஆகவே வாழும் காலத்தை பயன்படுத்து என்றார்கள். வாழும் காலத்தை பயன்படுத்து. வெறும் பொருளீட்டுவதற்கா? ஓடி ஓடி சம்பாதித்து வீரர்களை கட்டுக்கட்டாய் அடுக்கிக் கொள்வதற்கா? அல்லது உலக ஆசைகளே நான் விரும்புகிறவற்றெல்லாம் அனுபவித்து விட்டு மரணித்து விட வேண்டும் என்று போலியான ஆசைகளை வளர்த்துக் கொள்வதா? ஆரோக்கியம் இருக்குதே, இந்த ஆரோக்கியத்தை பற்றி என்ன செய்யறது? நல்ல ஆரோக்கியம் இருக்கு. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வேதத்துக்கும் தலைவர்களுக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் தீனுக்கும் பாடுபடுகிற அந்நசீஹாத் நிலைநிறுத்தி வாழ்கிற வாழ்க்கை நம்மகிட்ட இருக்குதா? நல்லா யோசிங்க, நல்லா யோசித்து பாருங்க மக்களே. அமர்வுகள், ஜும்மா அமர்வுகள் இறை தியானத்தை மட்டும் நினைச்சிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு போறதில்ல. இறை தியானம் என்ன சொல்லும் தெரியுமா? அதுக்கு ஏற்றபடி வாழ் என்று சொல்லுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வல் தன்து நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வற்றையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். வார்த்தை அப்படி வருது, உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீங்க என்ன செய்றீங்க. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم وأنفسهم أولئك هم الفاسقون. விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் உங்களை மறக்கடிக்க செய்து விடுவான். இவர்கள் யாரு? உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். ஃபாசிக்குங்கிற வார்த்தை அல்லாஹ் யாருக்கு சொல்றான்னு தெரியுதா? இங்க இந்த வசனம் தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சொல்றாங்க? காஃபிருக்கா மூமின்களுக்கா? யாருக்கு சொல்றாங்க? கெட்ட பாவிகள். ஃபாசிங்கிற வார்த்தை கெட்ட பாவி. யாரு? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளேன்னு சொல்லிட்டு சொன்னான். அல்லாஹ்வை நினைவுகூர்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்றால் நாம் சொல்லுகிற திக்ர்களும் தஸ்பீகள் மட்டும் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லீம் எவ்வாறு இந்த பூமியிலே வாழ்ந்து எவ்வாறு இந்த பூமியிலே மரணிக்க வேண்டும் என்று சொல்கிறான். அவையெல்லாம் இறை தியானம் தான். வாழ்க்கை என்பது செவுட்டில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சாய்ந்து கொண்டு அழுவதற்கு அல்ல. ஈமான் என்பது அது விளைச்சல்கள் நிறைந்த, திருப்பி சொல்றேன், ஈமான் என்பது விளைச்சல்கள் நிறைந்தது. நாம் கண்களும் இதயங்களும் நாகளும் நம்மை அறியாது பாவ சுமைகளை அள்ளி கொண்டு வந்துட்டே இருக்கும். காந்தங்கள் துகள்களை இழுப்பதை போல், இரும்பு துகளை இழுப்பது போன்று நம் நெஞ்சங்கள் பாவங்களை அள்ளிக்கொண்டே வரும். கண்கள் தீயதை பார்க்கும் அல்லது திறதை பார்த்து ஏக்கம் கொள்ளும், பொறாமை கொள்ளும். கண்களுக்கு 1000 கேடுகள் உண்டு. நம் இதயங்களோ நம் வசப்படுவதில்லை. இதயம் வேற பக்கம் சாயுது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடையார்களே, பாவ சுமைகள் நம்மிடத்தில் ஏறிக்கிட்டே தானே இருக்கும்.
ஏறிக்கிட்டே இருக்கும். மரணத்தை தயாரிப்புக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பாவ மன்னிப்பில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். நபியின் சுன்னத்தை பேணக்கூடிய மக்களே, அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு குறைந்தது 100 தடவைக்கு மேலாக இஸ்திக்ஃபார் செய்வார். மனசாட்சியோடு பேசுங்க. நம்மளால் ஒரு இடத்துல உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை நிறுத்தி நிதானமாக 100 தடவை நம்மால் சொல்ல முடியுமா என்று நீங்கள் பாருங்கள். நான் சொல்ல நிறுத்தி நிதானம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், போடா போடா போடான்னு அர்த்தம். அல்ல போடா போடா போடான்னு வரட்டும். அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் சொல்வது அஸ்தக்ஃபிருல்லாஹ் நிறுத்தி சொல்ல முடியுமா? நாம் சுபஹானல்லாஹ் 30 முறை சொல்லியிருக்கோம்ல. உங்கள் டைமிங்கை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் சுபஹானல்லாஹ் நீங்கள் எப்படி சொல்ல பாருங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என் வாயை பார்த்துக்கிட்ட டைமிங் தான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி திருக்குரானை ஓதினால் வார்த்தை வார்த்தையாக ஓதுவான்னு இருக்கு. திருக்குரானை ஓதினாலே சுப்ஹானல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம தான் பேசுகிறோம். புரியலையா? புரியல. நம்ம சுப்ஹானல்லாஹ் ஸ்பீடே வேற. அப்படி பேப்பரை கிழிச்சு அல்லாஹ் தூரப்பட ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் என்றால் என்ன? விளை பொறுக்க தேடுதல். அது எப்படி இருக்கணும்? ஹம்பிளா, தாழ்மையோடு, கவலையோடு தானே இருக்கணும். அப்படிதான் தேடி இருப்பாங்க. நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் எப்படி சொல்லுவோம்? நமக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? காலை 100 முறை, சாயங்காலம் 100 முறை இஸ்திக்ஃபார் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்போ நான் இது வச்சுட்டான், டிஜிட்டல் வச்சிருக்கேன். அமுக்கு பட்டன் அமைக்க தள்ளுனா டக்கு 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 எல்லாம் பட்டனில் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் டிஜிட்டல் சமுதாயம் ஆயிட்டு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இரண்டாவது பேசுறேன் சார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد حتى إذا جاء أحدهم الموت قال ربي ارجعون. மௌத்துடைய நேரம் வரும். அல்லாஹ் சொல்றான், மரண நேரம் வரும் பொழுது உங்களில் ஒருவன் என் ரப்பே என்னை உலகுக்கு திருப்பி அனுப்பு என்பான். என்னை உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடு என்று சொல்லுவான். அல்லாஹ் அதுக்கு பதிலளிப்பான், ல அல்லி அமலு சாலிகன் ஃபீமா தரக்து. நான் அப்படி விட்டா எல்லா நல்லரும் நான் பூமியில் இனி செஞ்சிருவோம்மா. அப்போ தான் நல்லறத்துக்கு மீனிங் எங்கே தெரியும்? அவனுக்கு தெரியுமா? மௌத்து வரும்போது தெரிஞ்சிடும். நல்லறம்னா என்னங்கிற அங்கே தான் போய் தெரியுமா? இங்கே குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, நம்ம கத்துறோம். நல்லறன் நிறையா இருக்கு ராஜா, நீங்கள் ஓதுற தொழுகையும் ஓமையும் வச்சுக்கிட்டு நல்லறன்னு கபூர்ல போய் படுத்துறாதீங்கன்னு நான் சொல்கிறோம். நல்லறத்தை இஸ்லாம் எப்படி தூக்கி நிறுத்த 2-3 உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அசத்துருங்க, தலை சுத்திரும் உங்களுக்கு. ஒரு மனிதர் சொர்க்கத்தில் உலாவி கொண்டிருந்தார். அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மனிதர் யார் தெரியுமா என்றார்கள். இந்த மனிதர் மக்கள் நடந்து போகிற பாதையிலே இடையூறு தருகிற மரம் செடிகளை வெட்டி மக்கள் பாதைகளை அவர்கள் செஞ்சார். எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் சொர்க்கத்தில் உலாவுகிறார் என்றார். சொர்க்கத்தை தொழுகையை பற்றி சொல்லப்பட்டுச்சு. ஒரு மனிதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலே சொர்க்கத்தில் உமது காலடி ஓசை நான் கேட்டேன். அப்படி என்ன சிறப்பாக செஞ்சீங்க? அல்லாஹ்வின் தூதரே, எப்போதெல்லாம் முழு செய்வேனோ அப்போதெல்லாம் 2 ரக்கத் நான் தொழுது விடுவேன் என்றார்கள். அப்படி பேணுதல் நம்மகிட்ட இருக்கா? நீங்கள் நானும் கடந்து போகிற கூறிய கற்கள் நம்முடைய எத்தனை வண்டியை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். மனசில் படும். ஆனால் நல்ல முஸ்லீமுக்கு படும், கல்லுக்கு கூனே கிடக்கு தடுக்கணும்னு சொல்லி. ஆனால் இறங்கின்னு தூக்கி போட எவனோ ஒருத்தன் தான். அது சில நேரங்களில் அந்த சந்தர்ப்பத்தை காஃபிகள் தட்டி விடுகிறார்கள். புரியலையா? நல்லறம்னா ஒரு பெண்மணி, நம்மளாம் கெட்டவன் தானே, நீங்கள் நல்லவன் நினச்சா இருப்பாங்க. நம்மளாம் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். இங்கே யோக்கி அவதாரம் போடுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே கொண்டு அல்லாஹ் நிறுத்தி ஒரு தோலை உரிக்கும் போது தெரிஞ்சிடும். எல்லா திரை விளக்கப்பட்டுன்னா எல்லாம் வெண்டாலும் வெளியே வந்துடும். ஒரு பெண்மணி நடத்தையால் கெட்டவள் தான், நடத்தையால் கெட்ட பெண்மணி தான். ஆனால் அவள் அல்லாஹ் ஈமான் கொண்டவள். ஒரு நாய் தாகத்தால் கிணற்றினுடைய கரையில் ஈரமுனை நக்கீரை பார்த்து இரக்கம் கொண்ட பெண்மணி உள்ளே இறங்கினாள். தனது காலுறைகளை நீரை நினைத்து கொண்டு வந்து தாகமால் தவித்த அந்த நாய்க்கு நீர் புகட்டினாள், தாகம் போக்கினாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பெண் சொர்க்கம் போயிடுவாங்கிட்டாங்க. நல்லறங்கள் புரியுதா? நல்லறங்கள் புரிகிறதா? இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக தானே வாழணும்.
பெஸ்ட்டாக வளரணும்னா ஒஸ்ட்டாக வளரணும். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் மக்களே, உங்கள்கிட்ட பெஸ்ட்டாக வளரணும் ஒஸ்ட்டாக வளரணும் சொல்லுங்களேன், தயவுசெய்து சொல்லுங்களேன். பெஸ்ட்டாக தானே வாழணும். சிறந்த முஸ்லீம் யார் அப்படின்னு ஹதீஸ் இருக்குல்ல. ஒன்று, நாவால் கரத்தால் பிறருக்கு தீங்கு செய்யாதன் ஃபர்ஸ்ட். செகண்ட், அப்படி ஆப்போசிட்ல, யாருடைய கரத்தாலும் நாவாலும் பிற முஸ்லீம் பாதுகாக்கப்படுகிறார் அவன் தான் சிறந்த முஸ்லீம். அப்படி இருக்கமா நீங்க? நம்ம இருக்கமா? நமது நாவும் கரவும் நம்மை கண்டால் முஸ்லீம்கள் பாதுகாப்பு அடைக்கலமா இருக்கிறானா? இல்லைன்னா கோழைத்தனமான நயவஞ்சக வாழ்க்கை இல்லையா? எந்த மௌத்தை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? எந்த மௌத்தை? இஸ்லாம் சொல்ல நல்லறங்கள் எங்க ஓங்கிருக்கு தெரியுமா? நான் கடைசி ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். மக்களை தெரிஞ்சுக்கிடுங்க. ஹுனைன் யுத்தம் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது? சிகரம் சொல்லுங்க. அமல்களை சிறந்தது சிகரமானது ஜிஹாத். எந்த ஒரு காரியத்துக்கும் அடிப்படை என்பது இஸ்லாம், தூண் என்பது தொழுகை, சிகரம் என்பது ஜிஹாத். இந்த ஜிஹாதுக்காக போன மக்கள் ஹுனைன் யுத்தம் நடக்கு. ஹுனைன் யுத்தம் கடுமையான கோடை காலம். ஏற்கனவே யுத்தத்தில் எப்படி இருக்கும்? பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. போர்க்களத்தில் வீரர்கள் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவான். 15 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 15 மணி நேரம் ப்ராக்டிஸ், சொல்ல சாப்பாடு, ஃபுல் ஸ்டாமினா ஒர்க் அவுட்டு, கிக்கிங் ஸ்டைல், அதில் டெக்னிக், அதுன்னு படிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஸ்பேரிங் ரிங்கில் இறக்கி விட்டாடா 3 நிமிஷத்தில் டோட்டல் டயர்ட் ஆயிடுவான். 3 நிமிஷம் தான். உண்டா இல்லையா? நீங்கள் பார்த்துறீங்களா? பாக்ஸிங் டோர்னமெண்ட் பார்த்துருக்கீங்க தானே? 3 நிமிஷத்தில் அடி உளுமை, 3 நிமிஷம் நாக்கு தள்ளிடும். ஆனால் ப்ராக்டிஸ் எவ்வளோ நேரம் பண்ணுறான்? 15 மணி நேரம் பண்ணுவான். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நீ கண்ணால் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டீம் இருந்தாலும் சொல்கிறேன், இந்தியன் சர்வீஸ் ஆர்மி டீம் ப்ராக்டிஸ் நான் கண்ணால் பார்ப்போம். ஏன்னா நாங்களாம் பிளேயர், அப்படி ட்ரைனிங் கொடுப்பான். ஆனால் கிரவுண்டில் போய் ரிங்கில் இறங்கி இன்னும் அடிச்சான்னு 3 நிமிஷம் கூட தாக்க பிடிக்காது. ஹுனைன் யுத்தத்தில் சகாபாக்கள் யுத்த களத்தில் நிற்கிறாங்க. கடும் சண்டை நடக்கு. சில சகாபாக்கள் வெட்டு காயங்களோடு குத்துயிரும் குலையுருமாய் கிடந்தார். நல்லறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஜிகாது செய்கிறவர்களுக்கே அதுலேயும் சிறந்தது ஜிகாது தான் சிறந்தது என்றால் அதற்கும் மகனும் சூட்டியர்கள். அவர்கள் உயிருக்கு போராடுறாங்க. தண்ணியை தாகம் எடுத்துட்டு, தண்ணி தாகம் எடுக்குது. நபி தோழர் எக்ரிமா, யாரு? அபுஜஹலுடைய மகன் எக்ரிமா, தண்ணின்னு கேட்கிறார். யுத்த காலத்தில் ஒரு நபித்துல ஓடி தோல் பையில தண்ணியை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறார். கையில வாங்கிட்டார். வாய் அருகே கொண்டு போகும்போது இடது பக்கம் ஒரு முனகல் சத்தம் கேட்குது. இன்னொரு நபி தோழர் அதே மாதிரி குத்துயிரும் குலையுருமா கிடக்கிறார். தண்ணீர் என்றார். அப்படியே பிறண்டு என்ன செஞ்சாரு? அந்த தண்ணீர் கோலை அந்த பக்கம் மாற்றி விட்டுட்டு இவர் ஷஹீதாயிட்டார். 2வது மனிதர் வாங்கினார். அவரும் வாய்கிட்ட கொண்டு போறாரு. இதே மாதிரி இன்னொரு முனகல் சத்தம் கேட்டது. அவரும் குடிக்கல. 3வது நபருக்கு தண்ணியை பாஸ் பண்ணி இவரும் ஷஹீதானார். 3வது நபரும் தண்ணீர் அறிந்து மௌத்தார், ஷஹீதானார்கள். புரியுதா? உயர்ந்த தரங்கள். அமலசாலிகள் நல்லறங்களுக்கு நமக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. நல்லறங்கள் என்றால் இந்த சமுதாயம் அதோடைய ஸ்டாண்டர்டே புரிஞ்சுக்கிடாம தொழுகையை நோன்பாய் கழித்து விட்டு இபாதத்தை என்ற பேரிலேயே சீத்தானவர்கள் சூழ்ச்சி வழியை புண்ணியிருக்கான் என்பதை புரிந்து கொள்ளல. எங்க புண்ணியல் இஸ்லாம் அல்லாஹ் ஹம்சி 5 தூண்கள் மீது இந்த பாக்கியமிக்க இஸ்லாம் நிறுவப்பட்டது. 5 தூண்கள் தான். அதற்கு மேல் தான் இஸ்லாம் என்ற மாளிகையை உள்ளது என்றால் ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க? இதோடு சுருக்கிட்டு இஸ்லாம் முடிந்து விட்டது என்று ஏமாந்து போகிறமே. அல்லாஹ் உங்களுடையார்களே, புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் தியாகிகளை போற்றுகிற மார்க்கம், தியாகத்தை போற்றுகிற மார்க்கம். இஸ்லாத்துல தியாகத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இந்த வாழ்க்கை பயனுள்ளதாக அமையும் நினைக்கக்கூடிய முஸ்லீம்கள், நான் திருப்பி சொல்றேன், மௌத்தை சந்திக்க தயாரா என்று நான் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொல்றேன். உங்களால் முடிந்தால் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கீடு ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் நானும் செய்த இவாதத்துகளையும் அமலசாலைகளையும் எழுதி பாருங்கள். அல்லாஹ்வுடையார்களே, வெட்கி தலை கொண்டு தர யாதொன்றும் இருக்காது. ஏன் இளமை என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துறான்? இளமைன்னு ஏன் அதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரான்? ஏன் சொல்றான்? இதுல தான் ஆற்றல் வலிமை கூட இருக்கு மனிதனுக்கு. 2வது, குடும்ப பாரங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். குடும்ப பாரங்கள் இருக்காது. இந்த நேரத்தில் இளைஞர்கள் என்ன செய்யணும்?
அல்லாஹ்வுக்காகவும் இந்த தீனுக்காகவும் இந்த மார்க்கத்திற்காக இந்த நபிசல்லாஹ் உம்மத்துகளுக்காகவும் கடுமையாக கடும் பாடுபடணும். ஏன் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். மக்களே, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகாலம் தாவா. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய விரோதிகளோடு போர் புரிய அல்லாஹ் கட்டளை இடல. ஆது சமூக அவர்களை ஜலத்தால் அல்லாஹ்வே அழிச்சிட்டான். ஆது சமூக கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சான், பேரிடி 7 நாள் கொடும் காற்று, 8 இரவு 7 பகல் கொடும் காற்று வீசி அழிக்க செய்தோம். சாலிஹ் நபி கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான் தான், பேர் இடி முழக்கம் அடிச்சிட்டான், அல்லாஹ்வே காலி பண்ணி விட்டுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான்? விரோதிகளை கடலில் அவனே அழித்தான். சூரா தௌபா படியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லாத ஒரு ஆயத்திற்கு சூரா தௌபா அல்லாஹ் சொன்ன, நபியே அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டால் உம்மை அவர்களுக்கு எதிராக நாமே சாட்டுவோம். என்ன சொன்னா? இந்த உம்மத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு கடமை வேற. நீங்கள் பழைய காலத்து நபிமார்கள் வாழ்க்கையை போன்று பாசி விட்டு கொண்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் என்று சொல்வதற்கு இந்த மார்க்கத்தை அனுமதி கிடையாது. அல்லாஹ் தவக்குத்து களத்தில் இறங்கி விட்டுத்தான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொல்லும். ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் என்று சொன்னவன் பிஸ்மில்லா என்று சொல்லி அவன் தான் களத்தில் இறங்க வேண்டும். அப்போ அல்லாஹுடைய உதவி வரும் என்று அல்லாஹ் சொன்னான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த முஸ்லிம் உம்மத்தை ஏமாற்றுகிறார்கள் பேசுகள் யாரும், சொற்பொழிவாற்றர்கள் யாரும், இவர்கள் எந்த களத்துக்கும் வரமாட்டார்கள். நான் உடைத்து பேசுகிறேன். நம்மை மௌத்துக்கு தயாராகிற நல்ல தலைவர்கள் கிடையாது, நல்ல உலமாக்கள் கிடையாது. பேசிவிட்டு பயான் பயான் பயான், வாயில் வாயில் வாயில், செயல்கள் இல்லாத போலியானவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். மௌத்து வருவதற்கு முன்னாடி மரண சந்திப்பு தயார வேண்டும் சொன்னால் அங்குலமாக ஆயிலை கடந்த காலத்தை பிரித்து ஒரு முஸ்லீம் மேயனும். என் 15 வயது எப்பொழுது எனக்கு இந்திரியம் வெளிப்பட்டதோ அன்றிடம் எனக்கு கேள்வி ஸ்டார்ட் ஆயிட்டு. அன்றைய நான் செஞ்ச கேடுகள், பொறுக்கித்தனங்கள், எல்லா அவமானம், நான் அன்றைய தொழாமல் விட்டு விட்ட போக்கிரியான காலங்களுக்கெல்லாம் வருந்து திருந்தி அடுத்தவரை ஒன்று உண்டா? மௌத்தை சந்திக்கிறவர்கள், மௌத்தை சந்திக்க தயாரான நாம் அந்த காலத்திலேயே அல்லாட்ட விசாரணை உண்டு என்று பயத்தோடு என்றைக்காக இருந்திருக்கமா? அல்லாஹ் மன்னிப்பான் என்று நெஞ்சை இருமாப்பா ஏமாந்து போகிற சைத்தானுடைய சூழ்ச்சிகளை காதில் வாங்கி கொண்டு செயல்படுறாம இல்லையா? பயந்து வருந்து நல்லா கேளுங்க. பாவங்களை அழிக்கக்கூடிய செயல் என்ன தெரியுமா? யாரா சொல்லுங்க, பாவங்களை அழிக்கக்கூடிய செயல் யாரா சொல்லுங்க, நான் தெரிஞ்சதை முடிக்கிறேன். சும்மா பயனுள்ளதா இருக்கட்டும். பாவங்களை அழிக்கக்கூடிய செயல் என்ன? தயவுசெய்து சொல்லுங்க. சூரா ஃபுர்கான் தயவுசெய்து படிங்க. அழுது 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 பாவம் முடிச்சா மட்டும் போதா. குர்ஆன் அப்படி சொல்லவே இல்லை, அல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். பாவம் செஞ்சுட்டா அடுத்து என்ன செய்யணுமா? ஈமான் கொண்டு திருப்பி ஈமான் கொள்ளணும். பாவ மன்னிப்பை தேடி நல்லறங்கள் புரியுங்கள். புரியுதா? நிறைய நல்லது செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. செஞ்சுட்டே என்று படுத்து பதில் போருக்கு போனவங்களாம் கை தூக்கு, உவது பொருட்கெல்லாம் கை தூக்கு. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஆனா நான் டயர்டாட்டம்மா, எப்போ நாங்க பண்ணாதே கிடையாதுமா. மக்களே, சைத்தான் மகா சூழ்ச்சிக்காரன், நம்மளை வீழ்த்திடுவான். நம்ம ஆயிலை எல்லாம் சொன்னான், எனக்கு அவகாசம் கொடுத்து அவன் தான் கேட்டான். ஆனா நமக்கு அவகாசம் எல்லாம் தரமாட்டான். அவனுக்கு கொடுத்துட்டான், நீட்டிச்சுட்டான் கியாமத் வரைக்கும். நமக்கு அவகாசம் இல்லை. மரணத்தர அருமை இறைவா எனக்கு அவகாசம் கொடு, நான் தர்மம் எல்லாம் செய்வேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், க்ளோஸ், உங்களுடைய ஃபைல் க்ளோஸ் ஆகிட்டு அடிமா. புரியுதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத் வருவதற்கு இப்போ நான் சொன்ன டெஸ்ட் வச்சுக்கிடுங்க. இப்போ தொழுவ ஸ்டார்ட் ஆக போகுது. இது என் வாழ்க்கையின் கடைசி சுஜூது என்று நம்பிக்கையோடு தொழுவோமா? பயிற்சி எடுங்க, நானே எடுக்கிறேன், பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு உலகம் நம்ம ஜெயிக்குதா, சைத்தான் ஜெயிக்கானா, அல்லது நம்ம ஈமான் ஜெயிக்கான பார்ப்போம். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.